வீடியோ டியூப் அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று கெப்பாசிட்டர் மோட்டரை பற்றி விளக்க உரை அளிக்க இருக்கிறேன். அதை அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது டெக்னீஷியன்களும் பார்க்க வேண்டும், இது அவசியம். இதுதான் கெப்பாசிட்டர் இண்டக்ஷன் மோட்டார் என்று பெயர். இது வந்து கிரைண்டர், மற்ற இது ஏர் கூலர்கள், ஏர் கம்ப்ரஸர்கள், இதுக்கு பொருத்தக்கூடிய மோட்டார். இது காலாஸ்போருக்கு குறைவான ஒரு வாட்ஸ் எடுக்கக்கூடிய மோட்டார். இதை எடுத்து போயிடுது. இதனுடைய என்ன தன்மையில் இயங்குகிறது என்பதையும் இதனுடைய மாற்றுகளை, அதாவது உப 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 சாமான்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எடுத்து இப்பொழுது மோட்டாரை பிரித்து காண்பிக்கிறேன். இது ஃப்ரண்ட் பாடி. அதில் பொருத்தப்பட்டுள்ள ரோட்டார். இந்த ரோட்டர் ஆனது இதுவும் ஒரு வைண்டிங் செய்யப்பட்டு இந்த கிராஸா ஒரு கோடு தெரிகிறது பாருங்கள். இது வைண்டிங் பண்ணப்பட்டு சேட்டரிங் செய்தது. சேட்டர் பண்ணுவது என்றால் ஒன்றாக அனைத்தையும் இணைப்பது. சேட்டரிங் பண்ணி இந்த ரோட்டர் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது தனக்குத்தானே இண்டக்ஷன் ஏற்பட்டு சோழும் தன்மை உள்ளது. அதாவது இது அதனுடைய பேக் கவர். இது பேக் சைடு கவர். அதில் ஒரு நடுவில் ஒரு பேரிங் பொருத்தப்பட்டுள்ளது. இது 4 போல் காயில், வைண்டிங் செய்யப்பட்ட 4 போல் காயில். அதாவது இது ஸ்டார்டிங் காயில், இது ரன்னிங் காயில். இது கோரு. இந்த கோருக்குள் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது 24 பள்ளம் என்ற 24 பள்ளம் என்ற கணக்கில் செய்யப்பட்டுள்ளது. அதில் பொருத்தப்பட்டுள்ளது இந்த காயில்கள். இதில் ஸ்டார்டிங் காயில் 2, இது ரன்னிங் காயில். கருப்பு வயர் கொண்டது ரன்னிங் காயில். இந்த சிகப்பு ஒயர் ஸ்டார்டிங் காயில். 2 ஒயர் இருக்கிறது. இதை எப்படி இப்பொழுது கெப்பாசிட்டரில் இணைப்பது என்பதை தாங்கள் அனைவருக்கும் காட்டுகிறேன், பாருங்கள். முதலில் ஸ்டார்டிங் காயிலில் உள்ள ஒரு ஒயரை எடுத்துக்கொள்ள வேண்டும். மறுபடி ரன்னிங் காயில் கருப்பு ஒயரை இணைக்க வேண்டும். இவை இணைக்கப்பட்டு விட்டன. இதில் ஒரு ஸ்டார்டிங் காயில், ஒரு ரன்னிங் காயில் இருக்கிறது. இதில் இந்த கெப்பாசிட்டர், அதாவது 400 வோல்ட் 400 வோல்ட் உள்ள கெப்பாசிட்டர் 10 MFT கண்டென்சர். இது அதாவது கெப்பாசிட்டர். இதை இயங்க செய்வதற்கு இந்த கெப்பாசிட்டர் தேவைப்படுகிறது. அந்த கெப்பாசிட்டரின் வயர்களை, அதாவது இன்கமிங் வயர்களை ஒன்றுடன் இணைக்க வேண்டும். ஸ்டார்டிங் காயிலுடன் ஒன்று இணைக்க வேண்டும். இன்னொன்றை ரன்னிங் காயிலுடன் இணைக்க வேண்டும். இப்பொழுது இதை ரன்னிங் பொசிஷனுக்கு கொண்டு வர வேண்டும். எப்படி என்றால், இந்த சிகப்பு ஒயருடன் இணைக்கப்பட்டுள்ள கெப்பாசிட்டரை எதுவும் செய்யக்கூடாது. கருப்பு ஒயருடன் இணைக்கப்பட்ட கெப்பாசிட்டரும் கருப்பு ஒயரும் இணைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஒரு கருப்பு ஒயர், ஒரு சிவப்பு ஒயர் காமனாக உள்ளது. இது நியூட்ரல், நெகட்டிவ், பாசிட்டிவ் என்று சொல்வார்கள். நெகட்டிவ் பாசிட்டிவ் என்றும் சொல்வார்கள். இதை சப்ளை ஒயர், அதாவது மின்சாரத்தை டெர்மினேட் பண்ணும் ஏரியா. இதுல ஒரு நியூட்ரலும், இதில் ஒரு நியூட்ரலும், இது ஒரு மெயின் சப்ளை வயரையும் கொடுத்தால் மோட்டார் இயங்க ஆரம்பித்துவிடும். இது 4 போல் மோட்டார். இப்பொழுது நான் விளக்கம் கொடுக்கிறேன். இது 4 போல் மோட்டார். இந்த நடுவில் இந்த விரல் வைத்திருக்கிறேனே, அது ஸ்டார்டிங் காயில். 4 போல்
4னா 4 பக்கமும் 4 ஆன்டி கிளாக்வைஸ், கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ், கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ். அதே போல் ரன்னிங் காயிலுக்கும் கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ் காயில்கள் உள்ளன. மொத்தம் 8 காயில்கள் இதுக்கு. இதுக்கு சென்ட்ரிபிகல் சுவிட்ச் என்கிற அமைப்பு கிடையாது. இது வெறும் கெப்பாசிட்டரில் தனக்குத்தானே இயங்கக்கூடிய ஒரு மோட்டார். அந்த முன்னாடி பார்த்திருப்பீர்கள், அதில் கெப்பாசிட்டர், சென்ட்ரிபிகல் சுவிட்ச், ஸ்டார்டிங் காயில் இதுடன் இணைக்கப்பட்டது. இப்பொழுது புரிகிறது என்று நினைக்கிறேன். இது இந்த கெப்பாசிட்டரில் இயங்கக்கூடிய மோட்டார். அதற்கு அந்த மோட்டார்களை அசம்பிள் செய்வதற்கு முடுப்பு பேக் சைடு கவரையும் ஃப்ரண்ட் கவரையும் இணைப்பதற்கு 4 போல்ட்டுகள். இப்பொழுது இந்த மோட்டாரை இணைக்கப்படுகிறது. இப்பொழுது முழுமையாக இணைக்கப்படுகிறது. முழுமையாக இணைக்கப்பட்டு விட்டது. இதில் இப்பொழுது மோட்டார் இயங்குவதற்கு தயார் நிலையில் உள்ளது. இதனுடைய உபகரணங்கள் டெஸ்கில் முடுக்குவதற்காக உள்ள போல்ட்டுகள் 2. இதற்கு நண்பர்களே, சென்ட்ரிபிகல் மோட்டார், சென்ட்ரிபிகல் சுவிட்ச், ஆக்சிலரி வைண்டிங்குடன் இணைக்கப்படும் சென்ட்ரிபிகல் சுவிட்ச் அண்ட் கெப்பாசிட்டர், இவை 3ம் அந்த மோட்டாருக்கு உடையது. இந்த மோட்டாருக்கு வெறும் கெப்பாசிட்டர் மட்டுமே தனக்குத்தானே ஒரு மின்சாரத்தை அதிக அளவு பெற்று இயங்க வைக்கும் ஒரு மோட்டார் இது. ஆகையினால் இந்த விளக்கத்தை நான் அளித்துள்ளேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வேன். அடுத்தடுத்து பல மின்சார வேலைகளை பற்றிய விவரங்களை எனது உயிர்ப்பு அன்பர்களுக்கு வழங்க இருக்கிறேன். விடாமல் பார்த்து வரவும். வணக்கம்.